வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு உண்மையாக நடந்ததை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேங்க. நேற்று நைட்டு ரொம்ப மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் மரண வேதனை நிச்சயமாக பட்டிருப்போங்க. அது வியாதியிலே இருக்கும், வார்த்தைகளே இருக்கும், இல்லை சொந்த பந்தத்தின் மூலமாகவும் இருக்குங்க. அப்படியாப்பட்ட வேதனை நம்ம படும்போது நம்ம உயிருக்கு உயிராக யாரை நேசிக்கிறோமோ அவங்கள நினச்சி தாங்க ரொம்ப அழுவோம். அது என் வாழ்க்கையிலும் நடந்துச்சுங்க. நேற்று நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மூச்சு கூட விட முடியல. ஒரு 10 ரூம்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு வலி. ஆனால் அந்த வலியையும் நான் நினச்சது என் தங்கச்சியும் என் பையனும் மட்டும்தாங்க. ஏன்னா ஒரு தாய்க்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் 9 பிள்ளை கூட இருந்தாலும் எந்த பிள்ளை வழி தவறி போதோ அந்த பிள்ளையோட அன்பு தாங்க ஞாபகம் வரும். அதே தாங்க எனக்கும் என் தங்கச்சியோட நினப்பும் என் பையனோட நினப்பும் எனக்கு அதிகமாக வந்துருச்சுங்க. நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் நிச்சயமாக இருக்குங்க. அதனால் வலியோடு உணர்வுகளோடு போராடி நம்ம வாழ்கிறத விட சந்தோஷமாக உணர்வுகளை ஷேர் பண்ணி வாழ்வோங்க. எல்லாமே நன்மைக்கு.